எவ்வளோ சாப்பிட்டாலும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும், திகட்டாது. நம்ம 1 கப் ரவைக்கு 1 கப் சக்கரை தான் போட்டுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா நம்ம 1.25 கப் கூட போட்டுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹனாஸ் கார்னர். கல்யாணத்தில் பரிமாறப்படுற கேசரி மாதிரி ரொம்ப சுவையாக, ரொம்ப வீட்லேயே சிம்பிளாக இருக்குது செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்துலேயே 1 கப் ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்தாச்சு, ரவையை நல்லா வறுத்தாச்சு. இதில் ஒரு பிளேட்டில் கொட்டிடுறோம். சும்மா 2 கல் உப்பு போட்டால் போதும். அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது நம்ம இந்த உப்பு சேர்க்குறோன்னா என்ன, அந்த இனிப்பு வந்து ஒரு மாதிரி சப்பு தட்டின மாதிரி இருக்கும். இதில் 5 ஏலக்காய், கொஞ்சம் கேசரி கலர் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதில் 1/2 கப் ஆயில், விட்டு ஃப்ளேமை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டோம். இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு கிளறணும். தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துருச்சு ரவை. இப்போ எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை. ஸ்டவ் இப்பயும் சிம்மில் தான் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். சூப்பர் சுவையான கேசரி ரெடி ஆகிடும். சர்க்கரை சேர்த்ததும் மறுபடியும் இலகி வரும். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியை கொட்டிக்கிடலாம். பாய் வீட்டு கல்யாணத்தில் பரிமாறப்படுற கேசரி தயார். பாருங்க, கரண்டியில் ஒட்டாமல்
சாஃப்டாக விடுது. கரண்டிலே ஒட்டாது. ஊற்றின எண்ணெயெல்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பான சலாம்.